நினைச்சேன் எப்பயாவது ஒரு நாள்ல கூட இருக்கிற பார்வதி கமர்தீனுக்கு ஒரு பெரிய ஆப்பா வெப்பா அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன். எப்போ அந்த அரோரா வீக்கெண்ட் எபிசோடு ஒன்று நடந்ததுல அங்கிருந்து இங்க பார்வதி பக்கம் வரும்போதே ஒரே நாள் பார்வதி உன்னுடைய முதுகில் குத்துவாள் அப்படின்றத நான் அன்னைக்கே பதிவு செய்திருந்தேன். அதுக்காக அடையாளமாக இந்த ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, எனக்கு பார்வதியை பொறுத்தவரையும் அவங்களுக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவன் பின்னாடி போயிட்டு என்னென்னமோ பேசுறது, அதை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு. அது என்னன்றதை பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போட்டுருங்க ஐயா. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறக்காம போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ பார்வதி திவாகர் கூட பேட்ச் அடிச்சிட்டாங்க அப்படின்றது பார்க்க முடிஞ்சு. நான் இது நேற்று நைட்டே கணிச்சிட்டேன். நேற்று நைட்டே திவாகர் கிட்ட போய் பேசும்போது உனக்கு நீ எனக்குன்னா அப்படின்னும் போதே தெரிஞ்சது இது மீண்டும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதான். ஒரு பக்கம் திவாகரை போயிட்டு என்னென்ன பார்வதி பின்னாடி பேசினாங்கன்னு பார்த்தோம், திவாகரும் போயிட்டு பார்வதி பின்னாடி என்னென்ன பேசினாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். ஆனா ரெண்டு பேரும் கேமர்ஸ்ல ஒன்று சேர்ந்துட்டு அப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுதான் நான் சொன்னேன், பார்வதி தன்னுடைய கேமுக்காக யாரை வேணாலும் பயன்படுத்திப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஸோ அதனுடைய வெளிப்பாடே தான் இது குறிப்பா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு காலில் பார்வதி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத, 10 வாட்டிக்கு மேல என்கிட்ட சொல்லிட்டேன், நீ அதை சொல்லாதன்ற மாதிரி காலில் தான் கமருதீன் பார்வதி கிட்ட சொன்னான். சொல்லிட்டல நீ, நான் வச்சு செய்யறேன் வாடா அப்படின்ற மாதிரி நைட்டு போயிட்டு திவாகர் கூட உட்காந்துட்டு என்ன பேசுறாங்க பாருங்க. ஆனா கமருதீன் ஒரு வேலையை பார்த்து விட்டான் தெரியுமா, சரியான வேலை பார்த்து விட்டானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன வேலை பாரு, கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு நம்பரு. ரெண்டு பொண்ணுங்க கான்செப்ட் மாதிரி ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் அரோராவான், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யாரது பார்வதியா. இந்த ரெண்டுத்தையும் வச்சு அவன் ட்ரை பண்ற மாதிரி இருக்கு, இந்த மாதிரிதான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அங்கேயும் பேசுறாரு இங்கேயும் பேசுறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஐ மீன் அங்கேயும் பேசுறாரு இங்கேயும் பேசுறாரு தான். பட் இது அரோரா கிட்டே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முயற்சியில தான் இருக்காரு. பார்வதி கூட தான் அவர் நிறைய பேசுறாரு, அதுல மாற்றுறதுல. அரோரா கிட்ட பேசுறதை விட பார்வதி கிட்ட தான் நிறைய பேசுறாரு, நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதுலயும் நிறைய டிஸ்கஷன் எல்லாம் போகுது. அது அரோராவா பார்வதினா பார்வதி கிட்ட தான் மேக்சிமம் டைம் இருக்கார், அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து உடனே சொல்றாங்க இந்த 2 லவ் கான்செப்ட் இதெல்லாம் சொன்ன உடனே திவாகர் என்ன சொல்றாரு, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், வேற மாதிரி போயிடும், ரொம்ப உஷாரா இருங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஸோ அது அவருக்கும் பொருந்தும். சார் நீங்களும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க சார், அது வேற மாதிரி போயிடும், நீங்களும் கொஞ்சம் உஷாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது அப்படின்றதை பதிவு செல்வோம். அடுத்து அன்வான்ட் டச்சஸ் எனக்கு ஃபீல் ஆகுது, அது எனக்கு தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்களே. எனக்கு இங்கதான் கேள்வி வருது. அன்வான்ட் டச்சஸ் எனக்கு ஃபீல் ஆகுது, அது எனக்கு தெரியுதுன்னா முதல்ல என்ன மக்களை பண்ணிருக்கணும்? லாஜிக்கா கேட்கிறேன், முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? அப்படி இருந்திருந்தா நீ ஏன்டா அப்படி பண்றன்ற மாதிரி நாக்கா புடுங்குற மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்டிருக்கணும் பார்வதி போயிட்டு கமருதீனை. ஆனா அந்த 4 கேள்வி கமருதீனை கேட்கல. அவங்களும் கூட இருந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்? முதல்ல போய் கேட்கணும். நீ ஃபீல் ஆச்சுன்னா அப்பயே நிறுத்தணும். ஏன் இப்படி பண்ற, எதுக்கு பண்ற அப்படின்னு நீங்க அடுத்த வாய் திறந்து கேட்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டாங்களாம். ஏன்னா இத்தனை நாள் கமருதீனோட தேவை பார்வதிக்கு தேவை. ஏன்னா கமருதீன் வந்து அவங்க தான் ஓப்பனா சொன்னாங்களே ஒரு விஷயம், ஜெயிலில் இருக்கும்போது நீங்க பார்க்காத விஷயங்களா, பார்க்காத கண்டென்ட்டா, எல்லார பத்தியும் திவாகரை பத்தி கலையரசனை பத்தி எல்லாத்த பத்தியும் பேசினாங்க. அங்கேயுமே நிறைய அன்வான்ட் டச்சஸ் நடந்தது, 2 பேருமே தான் பண்ணாங்க. அது ஒருத்தர் மட்டும் எனக்கு பிளேம் பண்றது எனக்கு பார்வதி கிட்ட பிடிக்காத விஷயமே என்னன்னா, அவங்களே அதுல ஈடுபட்டுட்டு அடுத்த மேல பிளேமா போட்டு போறதுதான் தப்பு. ஓகே, அதுல நீங்களே வந்து இதை பண்ணிட்டு நீங்களும் அதை அடுத்த மேல பிளேம் போட்டுருவீங்க. அப்படிதான் வந்து அந்த இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் தூக்கி பிளேம்ல போட்டீங்க. நேத்து வினோத் வந்து உங்களுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டாருன்னா அவர் மேல பழிய போட்டீங்க. இன்னைக்கு வினோத்துக்கு எதிராக பேசணுன்றதுக்காக திவாகருக்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்போ திவாகர் கரெக்டா சொல்றாருன்றதுக்காக கமருதீனுக்கு எதிராக பேசணும் திவாகருக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஸோ திவாகருக்கு பிடிக்காதுன்றதால திவாகருக்கு கமருதீனை பிடிக்காது, அதனால நான் திவாகர் சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி சப்போர்ட் பண்றாங்க. வாட் இஸ் திஸ்? அவங்களுக்கு எதிராக ஒரே ஒரு கேள்வி கேட்டுருங்க மக்களை. ஒரே கேள்வி, நீ திரும்ப திரும்ப பேசாத ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா பின்னாடி போயிட்டு அவனுடைய டேமேஜ் எப்படிலாம் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் காலி பண்ண முடியுமோ, அதுதான் பார்வதியோட வேலை. இது அந்த ப்ரோமோ மூலியமாக நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, எனக்கு என்னன்னா அன்வான்ட் டச்சஸ் ஃபீல் ஆகுது, அது எனக்கு தெரியுதுன்னா அதை நீங்க ஓப்பனா சொல்லிருக்கணும். அதை சொல்லாம இங்க வந்து பின்னாடி பேசக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஓப்பனா அவன் முன்னாடி சொல்லிட்டு அவன் பண்ணானா நீங்க நான் கேளுங்க. நீங்க சொல்லாமே அப்படி ஃபீல் ஆகுதுன்னா அப்ப நீங்க ஏதோ ஒரு விதத்துல நீங்களும் அதுக்கு அனுசரிச்சு போயிருக்கீங்க, நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க ஒரு கன்சர்ன் நீங்க தெரிவிக்கல, அது தெரிவிச்சிருக்கணும். அது தெரிவிக்காம போனது உங்க தப்பு, அதை எடுத்துன்னு பின்னாடி பேசுறது பெரிய தப்பு அப்படின்றத நான் பாக்குறேன். அது நான் டேட் பண்ணும்போது கமிட்மெண்ட்டோட தான் வந்து தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு கமிட்மெண்ட்னா அது கமிட்மெண்ட்டுக்கு நியாயமா இருக்கணும்ன்றத. செகண்ட் வீக்கெண்ட் அந்த அரோரா பிரச்சனை முடிஞ்ச உடனே அப்ப சொல்லி அரோரா வந்து திரும்ப பேச ஆரம்பிச்சா அப்படின்னும் போது இந்த ஒரு வார்த்தைகள் பார்வதி சொல்லியிருந்தாங்க. அப்பயே வந்து நம்ம ஃபீல் பண்றதை நம்ம பண்ணிக்கலாம், ஃபீல் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலான்ற மாதிரி 2 பேரும் முடிவு எடுத்தாங்க.
அதுக்கப்புறம் இவனோட ஊறுகாய்க்கு நீ எல்லாம் என்ன பயன்படுத்தி அவனோட ஊறுகாய்க்கெல்லாம் என்ன பயன்படுத்திக்கிறான். ஸோ ஆக்சுவலா பார்வதி பயன்படுத்தினது தான் அதிகம். ஒரு பக்கம் கமருதீன் பயன்படுத்தினானே இல்லையோ அதை சொல்றது விட்டுருங்க. ஆனா பார்வதி தன்னுடைய செயல்பாடுக்காக ஒரு பக்கம் ரம்யா ஜோ எதிர்க்க முடியாதுன்றதுக்காக இவனை ஏவி விட்டதா இருக்கட்டும். ஒரு சில டைம்ஸ் இவனுக்கு ஒரு பக்கம் திவாகர்லாம் ஆப்போசிட்டா போகும்போது நீ போடான்ற மாதிரி ஏத்தி விட்டதா இருக்கட்டும். பாத்துங்க இது எப்படி இருந்திருக்காங்க. நீங்களே போன வாரம் இன்சிடென்ட்ஸ் எடுத்து பாருங்க. திவாகர் தனக்கு எதிராக திரும்பினத உடனே கமருதீனை வச்சு திவாகர் ஹேண்டில் பண்ண விட்டதா இருக்கட்டும். ஆதிரை அப்புறம் பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ ஹேண்டில் பண்றதுக்கெல்லாம் எல்லாமே ஏத்தி விட்டு வேலை பார்த்தது பார்வதி தான் கமருதீனை. ஸோ ஊறுகாயா யார் பயன்படுத்தினாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா கமருதீன் நல்லவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நல்லவன் சொல்ல மாட்டேன், அவனு கெட்டவன் தான். ஆனா அவன் வாய் ஊறுறது இந்த மாதிரி பண்றதெல்லாம் அடிப்பொலி வேற மாதிரி இருந்துச்சு. அடிப்பொலி மீன்ஸ் வாயை குத்து வீக்கெண்ட்ல வாங்கிக்கிறது தான் அடிப்பொலியா சொல்றேன். விஜேஎஸ் கிட்ட வாங்குறல அந்த அடிப்பொலியை சொல்றேன், ஓகேவா? ஆனா இதுல இவங்க அவனை பயன்படுத்திட்டு அவனை சொல்ற போது தான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அதுதான் ஷாக்கிங்கா இருக்கு. நான் இதை ஆல்ரெடி 2வது வீக்கெண்ட்லயே சொன்னேன், பார்வதி இதை பண்ணுவாங்க, இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கலான்ட்டு. இது அப்பட்டமா இப்போ வெளியே தெரியுது. ஓகே, கொஞ்சம் பவுண்டரிஸை மோரி தான் போற மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பவுண்டரி ரிஸ்ட்ரிக்ஷன் நீங்க கொடுத்தீங்களா? இவ்வளவுதான் ரிஸ்ட்ரிக்ஷன் இவ்வளவுதான்றதை நீங்க கொடுத்தீங்களா? அது எதுவுமே இவங்க சொல்லவே இல்லை. ஆனா நேத்து நைட்டு பேசினாங்க, நம்ம ஒரு பவுண்டரிஸோட இருந்துக்கலாம், அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது நேத்து சொன்னாங்களா இல்லையா? ஐ மீன் இன்னைக்கு காலைல வந்து பேசும்போது பவுண்டரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை காலில் ஹைலைட் பண்ணாங்க. அண்ணா எந்த டீட்டெயில்ன்றது இல்லை, பவுண்டரிஸ் மட்டும்தான் இருக்கணும்ன்ற இதுவை சொன்னாங்க. மற்றபடி வேற எந்த டீட்டெயிலுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, ஆனா அந்த தோழர் தோழின்றது நேத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது பவுண்டரிஸ் அப்படின்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் திவாகர் என்ன சொல்றாரு, எந்த வகையிலும் இங்க சேஃப்டி கிடையாது, இது சேஃப்டியே கிடையாதுன்ற மாதிரி கமருதீன் கூட இருக்கிறதால உனக்கு சேஃப்டி கிடையாது எந்த வகையில அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் ஒரு வயலன்ஸா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், எல்லா வகையிலும் உனக்கு டேஞ்சர் தான், அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? இது ஒரு பக்கம். நீ எனக்கு தோழர் தோழி அந்த மேட்ரு மாதிரி இருப்போம்னு நான் சொல்லிட்டேன்றத அது சொல்லிட்டாங்க. அது பார்வதி சொல்லலாம் இல்லை, நேத்தே சொல்லிட்டாங்க, அதை அக்ரி பண்ணி ஏத்துக்கிறேன். பட் இதுக்கு நடுவுல ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களே, அதுதான் என்னால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல. அதுதான் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா நாட் அக்செப்டபிளா இருக்கு. ஏன்னா இவங்களை பொறுத்த ஒரு கேள்வி கேட்டவனே அவன் எதிரியா மாறிட்டான், அவனை பத்தி இவ்வளவு விஷயங்கள் பின்னாடி போய் பேசுறாங்கன்னா இந்த வீட்டுல பார்வதி யாருக்கு தான் உண்மையா இருக்காங்க? எனக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். யாருக்குமே இந்த வீட்டுல அவங்க உண்மையா இல்ல. திவாகரை பத்தியும் பேசியிருக்காங்க, கமருதீனை பத்தி பேசுறாங்க, வினோத்தை பத்தி பேசுறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு எதிரிகளாகவும் எல்லாமே அவங்களுக்கு இதுவாகவும் திகழ்கிறார் என்றால் அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட நான் உண்மையா இருக்கேன், நியாயமா இருக்கேன், நான் தான் நியாயமான பிளேயர்ன்றது ஜஸ்டிஃபை பண்ணணும்ன்றது நான் கேட்கிறேன். ஸோ ஒன்னு ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணாதீங்க, நியாயமா இருக்குன்ற இதெல்லாம் பேசாதீங்க. நீங்க பண்றேன் அப்படின்னு ஓப்பனா ஒத்துக்கிட்டு போறது எனக்கு பெட்டர். இல்ல நான் நல்லவன், நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்ற ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு போர்ட்ரேல் கொடுக்குறீங்கல்ல, நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், உண்மையா இருப்பேன், அதுதான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டபிள். இந்த இடத்துல முழுமையாக யார் மேல தப்பு இருக்கு ஆஸ் பர் த ப்ரோமோ படி பாத்தீங்கன்னா எனக்கு பார்வதி மேலதான் இருக்கு. அதை அவங்க ஓப்பனா அவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் பண்ணி இவங்க வந்து இவ்வளவு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நியாயமா நானே அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன். ஆனா அதை ஓப்பனா அவங்க கிட்ட கன்வே பண்ணாமே இப்படிலாம் நடக்கும்போது ஒரு ஃபீல் ஆகுதுன்னா அதை அப்பயே சொல்லணும். அது சொல்லாம விட்டது பார்வதியோட தப்புன்றதை சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.